ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு DavidJames சேனல். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம லியோ படத்துல இருந்து அந்த நான் ரெடி தான் பர்றப்பா அந்த சாங்கில் 2 வீடியோ போட்டிருந்தோம். 2 வீடியோமே சூப்பராக போயிருந்தது. நிறைய விஷயஸ் இருந்தது. கொஞ்சமாக பேட் கமெண்ட்ஸ் ஹேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதெல்லாம் வந்து சூப்பராக போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஓன் ஸ்டெப்ஸ் நிறைய போடுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து அதில் நம்ம அசல் கோலார் இருக்கார்ல, அவர் சூப்பராக ஒரு ரேப் பண்ணியிருப்பாரு. அதில் வந்து ஒரு குட்டி போர்ஷன் எடுத்து ஜஸ்ட் ஓன் ஆர்ட் ஸ்டெப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நான் ரொம்ப ஈஸியாக, நான் வந்து டான்ஸர் கிடையாது. ஸோ நான் கொஞ்சம் ஈஸியாக ஆடுற மாதிரி தான் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஆடிருக்கேன். ஸோ ஸ்டில் அது உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸில் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நார்மலாக அப்படின்னு நினைக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லெக்கில் வந்து கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, லெஃப்ட் லெக்கை இப்படி மடக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ரைட் சைடில். ஓகே, இப்படி 1. ஓகே, ஸோ ஹேண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னா, ரைட் ஹேண்டை ஸ்ட்ரைட்டாகவும் லெஃப்ட் ஹேண்டை தலைக்கு பின்னாடியும் இப்படி மடக்கிறோம். எப்படின்னா இப்படி 1. ஓகே, ஸோ ரெடி 1. ஓகேவா? ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி 1. ஓகேவா? ஸோ 1 பண்ணிவிட்டு 2 கீழே வச்சுருங்க. கீழே வந்து நார்மலாக இருந்த பொசிஷனுக்கே வந்துடணும். ஓகே, 1 2 முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லெக்கை பொறுத்த வரைக்கும் இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு வைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா 1 2. ஓகே, அதாவது நம்ம வந்து இப்படி. ஓகே, ஹேண்ட்ஸ் நான் சொல்கிறேன். லெக்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெடி 1 2. லெக்கு மட்டும் பாருங்கள் 3 4. ஓகே, கூல். ஸோ இப்போ லெக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம்ல, ஹேண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, 2 ஹேண்டை வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் ஃப்ரம் லெஃப்ட் சைடில் போகிறோம். இப்படி லெஃப்ட் சைடில் போயிட்டு இப்படி எடுத்துகிட்டு வரோம். ஓகே, ஸோ எண்டிங் வந்து இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி இப்படி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து பண்ணலாமா? ரெடி 1 2 3 4. அதாவது ஜம்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ், மைக் இருக்கிறதுனால ஜம்ப் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஜம்ப் பண்ணி க்ளோஸ் ஓப்பன். ஓகே, அகைன் 1 2 3 4. ஓகே, 4 வரும்போது முடியும் போது பொசிஷன் இப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லெக்கை வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி வச்சிட்டிங்களா? இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஸ்லைட்டாக இப்படி பெண்ட் பண்ண மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்படி வச்சுட்டு இப்போது லெக்கு மட்டும் பாருங்கள். லெஃப்ட் லெக் வந்து கீழே வந்து ஃப்ரண்ட்டில் 1 2. ஓகே, ஈஸி. இப்படி வச்சிட்டிங்களா? 1 2. ஸோ 2 வரும்போது ஸ்லைட்டாக நீங்கள் ரைட் சைடில் திரும்பிடுங்க. ஓகே, ஸோ ரெடி இப்படி இருக்கீங்களா? ஓகே, 1 2. ஸோ 2 வரும்போது லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஸ்ட்ரைட் ஆக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரைட் ஆகிட்டு இப்படி பிடிச்சிக்கலாம், இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். அப் டு யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ ரெடி 1 2. 2 வரும்போது தான் போகணும். ஓகே, கூல். ஸோ 2 முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த பொசிஷனில் இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸ் விட்டுருங்க, நான் லெக்கு மட்டும் சொல்கிறேன். லெக்கு ஒன்றும் இல்லை, ஈஸி தான். எப்படின்னா 1 2. ஓகே, ஸோ 1 2 இது 3 4 வச்சுக்கலாம். ஓகே, 3 4. ஓகேவா? ஸோ இந்த சைடு நம்ம பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நம்ம ரைட் சைடில் தான் ஸ்லைடாக திரும்பி இருக்கும். ஸோ நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் கேட்சியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்படி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, லெஃப்ட் லெக்கில் டோவை வந்து லெஃப்ட் சைடில் தள்ளுங்க, ரைட் லெக்கில் பேக்கில் இருக்கிற ஹீலை இப்படி ஃப்ரண்ட்டில் தள்ளுங்க. ஓகே, ஸோ ரைட் லெக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, 1 2. அதாவது ஃபஸ்ட்டு 1 2 முடிச்சிடும், 3 4. ஓகே, இது இப்போ ஃப்ரண்ட்டில் 3 4. கீழே பேலன்ஸ் பண்ணி இப்படி தூக்குங்க. ஸோ 2 சேர்த்து பண்ணலாமா? ஓகே, கூல். ஸோ ஹேண்ட் என்ன பண்ணணும்? இப்போ இந்த லெக்கு பண்ணுறோமா? ஸோ ஹேண்டோட பொசிஷன் இப்படி இருந்துட்டு இப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது நீங்கள் லெக்கில் 1 3 4 பண்ணுறீங்களா, அப்போ ரைட் ஹேண்டில் 3 4 இப்படி சொல்லட்டுறீங்க. ஓகே, வெரி சிம்பிள். ஸோ ரெடி, நம்ம இதிலேருந்து பண்ணலாமா? ரெடி 1 2 3 4. ஓகே, ஸோ 3 4. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் ஹேண்டில் ஃபுல்லாக ஆடிங்க. செகண்ட் ரவுண்ட் கீழே வரும்போது ஆடி ஃப்ளாட்டாக முடிச்சிடுங்க. ஓகே, ரெடினா 3 4. ஓகே, இது வந்து நீங்கள் கிளம்ஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டெப் வரும்போது. பட் ஸ்டில் நான் அந்த நுணுக்கம், அந்த பாயிண்ட்டை உங்களுக்கு நான் ஆட் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஸோ அகைன் ஃபர்ஸ்ட் ரெடி இப்படி இருக்குமா? 1 2 3 4. ஓகே, ஃபுல். ஸோ இப்போ 4 முடிச்சிட்டிங்களா? இப்படி முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம பொசிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரைட் லெக் இப்படி ஃப்ரண்ட்டில் வைக்க போகிறோம். எப்படின்னா ஜஸ்ட் ஈஸி தான். 1 2 3 4. ஓகே, இதுதான் ஸ்டெப்பு. ஸோ ரெடி 1 2. அதாவது ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் வைங்க, லெஃப்ட் ஹேண்டும் ஃப்ரண்ட்டில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி. ஓகே, ரெடி 1 2 3. ஓகே, ரைட் லெக் ஃப்ரண்ட்டில் போகும்போது லெஃப்ட் லெக்கில் ஸ்ட்ரைட்டாக இப்படி தூக்கணும்.
இந்த மூவ் சொல்கிறேன். ஓகே, 1 2 3. 3 வரும்போது லெஃப்ட் லெக் ரைட் லெக் பின்னாடி இருக்கா, அப்போ லெஃப்ட் லெக் பேலன்ஸ் மேலே தூக்கி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ்ஸ்லாம் நிறைய நம்ம வீடியோஸில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ ரெடி? இப்படி முடிச்சிட்டோமா? முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் ஹேண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அப்படியே இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துருவாங்க. 1 2 3 4. ஓகே, ஸோ 3 4 வரும்போது பொசிஷன் இப்படி வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ரெடி? 1 2 3 4. ஓகே, ஸோ 4 வரும்போது லெக் மடங்கி இருக்கா, ஹேண்ட்ஸ் அப்படி மடக்கி வச்சுருக்கீங்களா, ஃப்ரண்ட் பேக். ஓகே, ஒரு கிக் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ரெடி? 1 2 3 4. ஓகே, ஃபுல். இந்த லிரிக் வந்து கொஞ்சம் எனக்கு மறந்துருச்சு, அதனால் கவுண்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் நான் வந்து அந்த கிளிப்புமே போட்டுருப்பேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், மியூசிக்கோடவும் தெரியும். ஓகே, ஸோ இப்படி 3 4 முடிக்கிறோமா? முடிச்சுட்டு தென் 1 2. ஓகே, எப்படின்னா இப்படி லெஃப்ட் லெக்கை பின்னாடி இப்படி எடுத்துகிட்டு இப்படி வரீங்க, இப்படி வச்சுட்டு இப்படி வரும்போது இப்படி வைக்கிறீங்க, அதாவது 2 லெக்கு ஜாயின் பண்ணுறீங்க. ஸ்டில் நம்ம ரைட் சைடில் தான் ஸ்லைட்டாக திரும்பி இருக்கும், ரொம்ப இல்லை, ரைட்டாக. ஓகே, ஸோ இப்படி முடிக்கிறோமா? முடிச்சுட்டு 1, இந்த ஹேண்ட்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 2, தென் நான் மைக்கு பிடிச்சிக்கிறேன், தென் 3 4. ஓகே, ஜஸ்ட் லெஃப்ட் லெக்கு பின்னாடி ரைட் லெக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இப்படி வச்சிடுறீங்க. ஓகே, ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்ட் வந்து இப்படி சிங்க் ஆகும், அது வந்து ஓகேவா? ஸ்டில் லிரிக் தெரியல. ஓகே, சிங்க் ஆகும்போது இப்படி வரும். ஓகே, ஸோ ரெடி? நம்ம அந்த எந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்பில் இருந்து பார்த்தலாமா? ரெடி? 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. ஓகே, ஃபுல். ஸோ 3 4 முடிச்சிட்டிங்களா? 3 4 முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸும் ஈஸி தான், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஓகே, 3 4 முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் லெக்கால் இப்படி ஒரு தட்டு, இந்த சென்ஸ் இப்படி தட்டி ஃப்ரண்ட்டில் போகிறோம். ஓகே, இப்படி தட்டிட்டு ஒரு ஜம்ப்பு. ஓகே, கூல். ஸோ இது நார்மலாக இப்படி தட்டாமல் என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் ஹேண்ட் இருக்குல்ல, நான் சும்மா மைக் பிடிச்சேன், லெஃப்ட் ஹேண்டை இப்படி ஒரு ஷேக். ஓகே, நீங்கள் தட்டும் போது லெஃப்ட் ஹேண்டை அப்படி ஒரு ஷேக் பண்ணுங்கள். ஷேக்னா அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரி வருதா, சர்க்கிள் மாதிரி இப்படி ஃபுல்லாக இங்கே வந்து கனெக்ட் பண்ணாமல் ஆஃப்லேயே முடிக்கிறீங்க. ஓகே, அதை ஸ்டெப் சரி முடிச்சிட்டோமா? அதாவது இந்த ஸ்டெப் போட்டு முடிச்சிட்டோமா? முடிச்சுட்டு 1 2. ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் போகிறது எப்படின்னா, தட்டிட்டு லெஃப்ட் ஹேண்டே மேலே தூக்குறீங்களா, லெஃப்ட் லெக்கை தூக்கி அதை அப்படி ஃப்ரண்ட்டில் எப்படி வைக்கிறீங்க, வச்சதுக்கப்புறம் ரைட் லெக் தூக்கி ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே, குட். ஸோ ரெடி? 1 2. ஓகே, தென் 3 4. ஓகே, எல்லாமே நார்மலாக எனக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸு. ஓகேவா? ஆக்சுவலாக டான்சர்ஸ் போடுற ஓன் ஸ்டெப்ஸ், அவங்க படுத்துக்கிட்டு தாவது பசுக்கு போடுறது, அதனால எனக்கு வராது டான்ஸ் அப்படி. ஸோ எனக்கு தெரிஞ்சு குடி ஸ்டெப்ஸ் போடுறேன். ஓகே, ரெடி? 1 2, தென் ரைட் லெக் தூக்கி 3 4. ஓகே, 4 வரும்போது ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கணும், அடுத்த ஸ்டெப்புக்கு அது யூஸ் ஆகும். ஓகே, ரெடி ஃப்ரெண்ட்ஸ்? 1 2, தென் ரைட் லெக் ரைட் ஹேண்ட் டாப் 3 4. ஓகே, 4 முடிச்சுட்டு இது என்ன லிரிக் வரும்னா, இது மட்டும் ஞாபகம் இருக்கு எனக்கு. இது என்னென்னா, சிங்கிள் சில்ல கும்பல் சண்டை ஜெயிச்சின்னு வரும்போது. ஓகே, சாரி. ஸோ இது முடிச்சிட்டோமா? 3 4 வரும்போது ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கா. இப்போது நீங்கள் காஸ்டியூம் எப்படி போட்டிருக்கீங்கன்னா, உள்ள ஒரு ஷர்ட் இல்லை டிஷர்ட் போட்டு மேலே ஒரு ஷர்ட் போட்டுக்கோங்க. ஓகேவா? 1 2 3 4. மேலே இருக்கா, ரைட் ஹேண்ட் மேலே லெஃப்ட் ஹேண்ட் கீழே. ஸோ மேலே வரும்போது நீங்கள் மேலே ஆல்ரெடி ஒரு ஷர்ட் போட்டிருப்பீங்க, அந்த ஷர்ட் காலரை பிடிச்சிருங்க, கீழேயும் பிடிச்சிக்கோங்க, பிடிக்காமலே விட்டுருங்க, கிளம்சியாக இருக்கும். இது பிடிச்சிட்டு ஜெயிச்சு கழிச்சு போச்சு, இப்படி மேலே இருக்கா, ஜெயிச்சு அப்படி பண்ணும்பொழுது நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு காலர் பிடிச்சி 1 2. ஓகே, இதில் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து டான்ஸ் பண்ணிட்டு அதை இன்ஸ்டாவில் எனக்கு அனுப்புறீங்க. ஓகேவா? நான் எல்லாருக்குமே காமனாக சொல்கிற ஒரு டிப்ஸ் என்னென்னா, எக்ஸ்பிரஷன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஸ்மைலோடு ஆடுங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஸ்மைல் ஆட் பண்ணிக்கோங்க. மெயினாக ஸ்மைல் ப்ளஸ் அந்த லிரிக்கை வந்து நீங்கள் பாடணும், உதட்டில் பாடணும். அப்போ தான் அதை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணி ஆடணும். இந்த என்ஜாய் வந்து அப்படியே பார்க்குறவங்களுக்கு கன்வே ஆகணும். நம்மளே என்ஜாய் பண்ணி ஆடாமல் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், பார்க்குறவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணி ஆடுவோம், தென் அது அப்படியே கன்வே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஜஸ்ட்டு ஜெயிச்சு ஓகே
ஜெயிச்சு களைச்சி போச்சுன்னும் போது அப்படி இப்படி உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். காலை பிடிச்சி ஜெயிச்சு, அதாவது ஜெயிச்சு களைச்சி போச்சு. ஓகே, களைச்சி போச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்னா பற்ற வச்சு புகையை மூட்டை ஏதோ சம்திங் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பற்ற வச்சுன்னும் போது பற்ற வச்சு புகையை ஊது ஏதோ ஒன்று வரும். ஸோ பற்ற வச்சுன்னும் போது இப்படி பண்ணிடுங்க. பற்ற வச்சு புகையை ஊதி விடும். ஊதி விட்டால் என்ன வரும்? பவர் கில்லு சம்திங் லிரிக் வரும். ஸோ நீங்கள் ஊதிட்டு என்ன பண்ணணும், உட்காந்துட்டு அப்படியே இப்படி பண்ணிகிட்டே பவர் கில்லு அந்த சம்திங் அந்த லிரிக் வரும். அதுக்கு வந்து இப்படி பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான். ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அப்படியே பொறுமையாக கவுண்டரோட பண்ணலாமா? ஓகே, ரெடி? ஸோ ரெடி 1 2 3 4. ஓகே, தென் 1 2 3 4. ஓகே, 1 2 3 4. தென் 1 2 3 4. ஓகே, தென் 1 2 3 4. ஓகே, தென் 1 2 3 4. ஓகே, தென் 1 2 3 4 5 6 and 7 8. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் அந்த முடிஞ்சிட்டு அந்த அந்த லிரிக் வரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் என்ன பிளானில் வச்சுருக்கேன்னா இப்படி திரும்பிட்டு இப்படி கத்த போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் வந்து ஜாலியாக ஏதாவது ஸ்டெப் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓன் ஸ்டெப் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தளபதி சாங்ஸ்க்கு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டன் கொடுத்துக்கோங்க. ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்கள் DavidJames. Stay tuned. Bye bye friends. Love you all.